நல்லா இருக்கிறியா? எப்படி உங்களுக்கு எனக்கு தெரியுது? அதுக்கு இல்லம்மா, சோகமா இருக்கிறீங்களா? என்ன காரணம்? அம்மா யாரு என்ன அறியாமையாவே இந்த சோகமாகப்பட்டது வருது வருது வருதுன்னா ஏதோ சபல் நடக்கும். என்ன ஒன்றுமே புரியவில்லை. நடந்து போச்சா நடக்க போகுதான்னு தெரியல. சரி நீங்க யாருன்னு சொல்லுமா. அம்மா கீர்த்திமான் முதலாய் அறிவரை அளித்த இளங்கலை நாமகவென்ன பார்த்தவை மறித்த பார்த்தவம் மறித்த பக்கல இரவம். ஏன் எல்லாம் பாய சுற்றி கிளம்புறீங்க? கீர்த்திமான் முதலாய் அறிவரை அளித்து கிளந்த நாமகவென்ன பார்த்தவம் மறித்த பக்கல இரவம் ஆழ்மய பாலிறந்தனை வைத்தடைந்து ஒத்தலையவன் துளைத்துமை நிறுத்த உனதுடாய் புராணனை குவி மேல் அருந்தருந்தவத்தை நல்கினாள். அதாவது கீர்த்திமான் சுதேசனன் பத்ரசேனன் பத்ராக்கன் சமந்தன் பலராமன் கிருஷ்ணன் சுபத்திரை என்று சொல்ல முடியாத 8 ஆணு ஒரு பொண்ணு. வசுதேவனுக்கு இந்த ஐக்கியம் பிறந்த நாங்கள் 8 ஆணு ஒரு பொண்ணு. 8 ஆணு ஒரு பொண்ணு. ஆமா உண்டாதான் போலா இருக்கும் வீரா சுபத்திரை என்று சொல்வாருடைய அம்மா. ஆமா ஒரு பொண்ணு உட்காந்து சாப்பிடலாம். 3ஆம் ஒரு பொண்ணு இரவாட பூரா பொண்ணு. 5ஆம் ஒரு பொண்ணு 2 நாளும் கிடைக்காது. 7ஆம் ஒரு பொண்ணு இரவாட பூரா பொண்ணு. 9ஆம் ஒரு பொண்ணு உட்காந்தே சாப்பிடலாம். 10ஆம் ஒரு பொண்ணு பரிசுக்கிட்டே சாப்பிடலாம். அப்ப இந்த அம்மா ராசி உள்ளவங்க தான். அப்படி சுபத்திரா இருக்க முடியாது யாரும். சிறு வயதிலே யாரும் தாய்களோட விளையாடி கொண்டு இருக்க முடிய நேரத்தில் பரப்பாச்சி பொம்மை வச்சு விளையாடி கொண்டு இருக்க முடிய நேரத்தில் பார்த்தால் தாதி ஆமா சொன்னீங்க என்னாடி
ஆனாலும் லகுநத்துவனா என்று அந்த பரப்பாச்சி பைய புடுங்கி கடாசி உடனே ஆனாலும் லகுனத்தால் ஏதோ அழகிலே சிறந்தவர் போருக்கு அவருடைய அழகை சொல்லி வள்ளியில பரிசுவீனை பார்த்து சென்றாமரை இப்படி அவருடைய அழகு 32 அழகி சொன்ன உடனே மனதாய் வரியா மணக்க வேண்டும் இல்லையே கல்யாணம் செய்து கொள்ள கூடாது. சின்ன வயசுல காதல் எனக்கு வந்துட்டு அப்படி என்று என்னுடைய மனதிலே பசு மரத்தில் ஆணி வைத்தது போல வைத்து விட்டதடி அம்மா. அதன் பிறகு என்னமா நடந்தது? அப்படி வைத்து விட்ட உடனே திறந்தோர் பள்ளிக்கு போக வேண்டியது வர வேண்டியது இப்படியாக இருக்கும் நேரத்தில் என் அண்ணனா இருக்க முடியாத வளராமப்பட்டு முடியாது என்னை பரிதாபம் வத்தி விட்டார் என்ற செய்தி சொன்ன உடனே எனக்கு நான் மனசுல யார வச்சிருக்கேன். ஆமா இருக்கின்றது. அப்படி இருக்க முடியாத நேரத்தில் இந்த செய்தியை கேட்ட உடனே எனக்கு எப்படி இருக்கும்? வீட்டுக்கு வந்த கோபையனுக்கு தண்ணி மீறியது. வீட்டுக்கு உடனே இலக்கு போட்டு அடித்து விட்டு போய் நான் படுத்துட்டேன். ஆமா பார்த்தாரு எங்க அண்ணன் யாரு போட்டாரு என் பக்கம் என்றைக்குமே சொன்ன என் பேர்ல ஒரு பாசம் உள்ளவர். அப்படி என்று சொன்ன உடனே ஆமா அப்போது எங்க அண்ணன் என்ன சொன்னார்? சின்ன தங்கா ஆசுபத்திர நீ யாதொன்றுக்கும் பயப்பட வேண்டாம், என் மனம் போல வாங்கல நடக்கும், கவலைப்படாதே என்று சொல்லி எனக்கு அருள் சொல்லி சொன்ன உடனே அப்படி இருக்கும் நேரத்துல ஒரு நாள் தினத்தில் அம்மா அப்படி இருந்த உடனே 4 பேர் பார்த்தா போதும் நாடகத்தை அறிவாளி மட்டும் மேடவர்கள் மாடு வைத்துக் கொண்டிருக்கூடிய நேரத்தில் திருநந்த மாட்டை எடுத்து போட்டு விட்டு மாட்டை ஓட்டி கொண்டு போக பார்த்தான். இடத்தில் சென்றால் இந்த மாட்டை மீட்டு கொடுப்பார் என்று சொல்ல உடனே ஐவர் ராஜாக்கள் இருந்தவராகிய இந்த மாட்டை மீட்டு கொடுப்பார் என்று சொல்ல முறையிட என்ன செய்து அப்பாரிங்க ஒன்று பயப்பட வேண்டாம், நான் மீட்டை கொடுக்கிறேன் என்று அரண்மனைக்கு சென்று ஆய்வு எடுத்துக் கொண்டு வர முடியாத இடத்தில் ஆமா ஒரு உடனே என்ற காலையில் திறன்மலை ஒழிய என்றாபி அருள் எடுக்கலாம் வந்தாலும் கூட வீட்டை மறந்தது என்றார். அஞ்சாது ஒழிமுனி தலைவன் அஞ்சார் ஒளி விளையாட்டு மயில் சீரடி கண்டான். அப்போது பஞ்சடியிலே ஐவர் ராஜாக்களே மூத்தவராக இருக்கும் தர்மபூதியாகப்பட்டவர் துரோபதியுடைய பங்கு வீதம் ஐவர் ராஜாக்களுக்கும் ஒவ்வொரு வருடம் துரோபதியுடைய வீதமாக இருக்கும் நேரத்திலே யாரோ உங்களுடைய பஞ்சடியில இருக்கும் போது பார்த்து விட்டால் இமய முதல் குமரி வரை சென்று ஆமா இருந்தாலும் ஆமா செல்ல வேண்டும் அப்படி நாளுடைய வாக்கு. அந்த வாக்கின் பிறகு போனார், ஆயுதத்தை எடுத்தார், நேராக சென்றார், அடித்து விட்டு மாட்டை ஓட்டி கொண்டு வந்து வீட்டு கொடுத்து விட்டு உடனே என்ன செய்தாரு? நாம் தவறு செய்து விட்டுமே அங்க நாரன் செய்த நாரன் சொன்ன வாக்கிருக்கின்றது. அப்படி என்று வேஷத்தை போட்டுக்கொண்டு தீர்த்த யாத்திரை மாற்றமாக இமய முதலுக்கும் மணிவரை அத்தனை நதிகளில் நீராடி அத்தனை ஸ்தலங்களிலும் தரிசனம் செய்து கொண்டு வந்தால் இந்த பாவம் தீரும் என்று சொல்ல சென்றார். சென்ற உடனே எங்க ஒன்று முதலாக இமயமலை காசி விஸ்வநாதர், இமயமலை பிறகுதான் காசி விஸ்வநாதர், உடனே திருப்பதி அப்படி அந்த திருப்பதி, திருவண்ணாமலை, திருக்கோயிலூர், திருவதிகை, திருவஹிந்திரபுரம் இப்படி எல்லாம் இந்த பிரதேசம் எல்லாம் முடிச்சு தென்னாட்டுக்கு புறப்பட்டு மதுரை இல்ல இங்க இருந்து போ வைத்தீஸ்வரன் கோவில், கும்பகோணம், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் அப்படி எல்லாம் முடிச்சுன்னு மதுரை மதி வந்து உட்கார்ந்தாரு. அப்படி மதுரை வந்து என்ன செய்ய ஒரு ஆலமரத்துல உட்கார்ந்துருக்காரு. ஆமா வடமதுரையில உட்கார்ந்து நேரத்துல அங்க எங்க என்ன நடக்குது? எங்க அங்க ரவிவீர மலையில வருடந்தோறும் கல்யாணம் பொங்கல் வைக்க போறது திருவிழா, வருடந்தோறும் திருவிழா நடக்கிற பழக்கம்.
அப்படி திருவிழா இருக்க முடியாத நேரத்துல இங்க எல்லா யாதவகுல மக்கள் எல்லாம் திருவிழாக்கு போயிட்டாங்க. போக முடியாத நேரத்துல பார்த்தாரு எங்க அண்ணனுக்கு தெரியும் அங்க யாரு அங்க உட்கார்ந்து இருக்கிறது எங்க பலராமரே பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் 2 பேரும் கூட்டிட்டு போறாங்க. அவங்க ரயில்வே மலைக்கு போறாங்க திருவிழாக்கு. ஆமா அப்படி போக முடியாத நேரத்துல சாமியாரங்க ஆலமரத்துல உட்கார்ந்து முடியாத நேரத்துல போனாரு எங்க சின்ன அண்ணன் போய் காலில் விழுந்தாரு. காலில் விழுந்து விட்ட உடனே என்னடா இது கும்பிடுறாங்க அப்படி பெரிய போய் அவர் காலில் விழுந்து கும்பிட்டாரு. எங்க அண்ணன் என்ன சொன்னாரு, என்ன சின்ன இந்த சாமியாரை கொண்டு போய் நம்ம வீட்டுல விட்டோம்னா எப்பேற்பட்ட பாவம் தெரிந்துவிடும். அப்படி நம்மளுடைய தங்கச்சி அங்க இருக்கா, இந்த சாமியாருக்கு பணிவிட செய்யும் அப்படி என்று சொல்லி கொண்டு வந்து சாமியாரை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு மீண்டும் 20 மணிக்கு திருவிழாவுக்கு சென்றுட்டாங்க. அப்படி சென்ற உடனே சாமியாரை கேட்டேன், ஐயா நீங்க எந்த நாடு, எந்த ஊர், எந்த தேசம், எங்க இருந்து வந்தீங்க அப்படி நான் கேட்க முடியாத இடத்துல அம்மா நானும் இந்திரபிரஸ்தமே என்றால் ஐவராஜா இடமாச்சு அங்கே சுத்தமாதேவி ஐவராஜாக்கள் அனுமராஜ பிள்ளையாச்சு. அப்படி என்று அவங்க நல்லா இருக்காங்களா அப்படி என்று கேட்கும் நேரத்தில் எல்லோரும் நல்லா இருக்கின்றார்கள். தருமர் பீம சகாதேவ சுத்தமாதேவி எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்படி என்று சொன்ன உடனே என்ற காலையில் இந்திரம் முதலையே ஒழிய இந்த பேர் அன்றெல்லாம் கூட இடியரை மறந்தது ஏன் என்றாய் என்றார். எல்லாரையும் சொல்றேன், நான் வரையும் சொல்றேன், நடுபிறந்தோராகி அர்ஜுனா மட்டும் நீ ஏன் சொல்லல அப்படி என்று அவருக்கு சுபத்திரை கேட்க நேரத்துல ஆமா எங்க அவர் ஏன் சொல்ல கேட்க முடியாத நேரத்துல என்ன சொல்ல அவங்க என்ன சொல்றாரு, அவரு எங்கேயும் போலமா இங்கதான் இருக்காரு அப்படி என்று கேட்க நம்மளும் சாமியார் மட்டும் இருக்கோம். அவர் அர்ஜுன கோபி என்ன அவரு போன்றாரு அப்படி அழகிலே சிறந்தவராச்சே, தாடியும் சடப்படியும் பார்த்தா ஒரு சாமியார் போல தர தெரியல அப்படி எங்க யாரு இருக்கிறது யாருமே காணாமே எங்க இருக்காருன்னு கேட்கிறேன். இங்கதான் இருக்காரு. எங்க இருக்காரு? இங்கதான் இருக்காரு. நான் தாண்டாரு அப்படி அடித்த உடனே என்னாச்சு, அவருடைய தாடிக்கு முன்ன கீழே ஆமா இன்னொரு இந்த பக்கம் எல்லாம் வந்து பார்த்தா அவருடைய முழு உடம்பும் கட்சிது. இவர் தான் வந்து நேரா பார்க்கவில்லை என்றாலும் அவருடைய போட்டோவில் அவருடைய அழகை பார்த்திருக்கோம். இவர்தான் என்று அவருடைய காலிலே விழுந்து ஐயா அல்ல மகன் நினைக்கிறோம் உங்களுடைய கிணவாகவே நான் இருந்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் தான் என்னை கல்யாணம் செய்து கொள்ளணும் அப்படி என்று சொல்லி அவரை எங்க சொல்றேன் அவர் அழைத்துக் கொண்டு உத்தரப்பிரதேசம் புறப்படுறேன். நான் தான் ரதம் ஓட்டுறேன். ரதம் ஓட்டுவதில் நான் வந்து சிறந்தவள். சலார் என்று ரதத்தை விட்டு முடிய நேரத்தில் விப்ரசித்தி என்பவர் தான் எனக்கு ரதம் ஓட்ட கத்துக் கொடுத்தார். ஆமா அப்படி ரதம் ஓட்டி மோமணி நேரத்தை ரதம் ஓட்ட முடிய நேரத்தில் எனக்கு வச்சா எந்த பேரும் உண்டு. ஆமா ரதம் ஓட்ட முடிய நேரத்துல பார்த்தாங்க நாட்டு மக்கள் எல்லோரும் கூட்டி என் அண்ணனாகிய ஏழெல்லாம் நேற்று சாமியார் வந்தவன் நம்முடைய சுபத்திரையை அழைத்துக் கொண்டு போயிருந்தாள். என்ன காரணம்? ஆமா ஆமா அப்படின்னு சொன்ன உடனே நேரா போய் சொன்னாங்க எங்க அண்ணன் பெரிய கோபம் வந்து விட்டது. அவன் யாருக்கு பரிதாபம் மாத்திரமே எவனை அழைத்து போறானே என் ஒன்றும் முடியல என்று எங்க அண்ணனுக்கு என்ன ஆயுதம் கலப்பாயுதம் எடுத்துக்கொண்டு சண்டைக்கு வராரு. பார்த்தாரு எங்க அண்ணன் சின்ன அண்ணன் ஏய் யாரும் கிடையாது ஏன் அப்படி கோபப்படுற நம்முடைய அத்தை மகனா இருக்க முடியாது அச்சோட அழைத்து கொண்டு போகிறான். அவருடைய மனம் போனா வாங்கி நடக்கட்டும் அவன் மேல ஆசைப்பட்டான். ஆமா அச்சுடமுடைய சிறுவர்கள் என்று அவருடைய ஆசை அழைத்துக் கொண்டு போறான். நீ ஒண்ணு அதுக்கு சண்டைப்பட வேண்டாம், தங்கச்சி மனமூலம் வாங்கி நடக்கட்டும் அப்படி என்று சொல்ல உடனே எங்க போறான் உத்தரப்பிரதேசம் சேர்ந்து தேவரும் யாரும் அறிய எங்களுக்கு கல்யாணம் நடந்தது. எங்க அண்ணன் கூட்டி கொடுத்தாரு. அவரை வந்து சும்மா எல்லாருமே நல்ல சபையிலே நல்ல முறையோடு எங்களுக்கு திருமணம் நடந்தது. அப்படி திருமணம் நடந்தது. அங்கே
இந்த இடத்துல நல்ல சோகம் ஆண்குடியான நேரத்தில் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவருக்கு அபிமன்னன் என்று பேர் நாம சூட்டி தெய்வ ராஜாக்களே ஒரு வீமன் என் பிள்ளை இருக்கிறாய் வீமன் பரப்படைத்தவன் அபிமன்னன் லேசாரவன் கிடையாது. ஆமா என் பிள்ளை இருக்கானே ஐவீமன் பரப்படைத்தவன் ஏற்பட்டவன் கிடையாது. அப்பேற்பட்ட பிள்ளை என்று இன்னைக்கு நானும் என் பிள்ளையும் தலைமுறையோடு இருக்கின்ற எங்க போறான் பெரிய தந்தை ஐயா பெரிய பெரிய பிள்ளை என்னுடைய பிள்ளையா இருக்க முடியாது. அபிமன்னனாகப்பட்டவன் பெரிய தந்தையா இருக்க முடியாது. தர்மபுரிக்கு காவலுக்கு சென்றவன் இந்த வீட்டுக்கு வர காரணம் என்ன நடந்தது என்ன நடந்தது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அம்மா அம்மா துணியை ஒரு இடத்துல போட்டு வேற இடத்துல போய் துணிக்கார தர முடியுமா? தர முடியும். அப்ப அதனால நம்ம எங்க அனுப்பிச்சு வச்சோமோ அங்க போய் எங்க மாமாவை பெரிய மாமாவை கேட்டா தெரிஞ்சிடும் நீ சொல்றீங்க. தெரியும். அதுதான் தெரியும் வரைக்கும் செழியார் வீரான் திருமணத்தை மகளுமாகி கலப்பை என்று முடிபணிந்து செங்கோர் வச்சு பொழுதுலகம் ஜெயங்கொண்டு திரைங்கொண்டு நன்றி இளமுனை போர் சாய்ந்து தொழுகானவர் மாணி தொழுகானவர் கனிமர மாளிகை சூட்டி தன்மகுடம் சூட்டி செல்வோம் தலை உருதன் பெண்ணரசி அடிக்க மதம் தலைமையேற் கொள்வோம்
அதாவது செழியகுலத்தை பிறந்த பாண்டிய மன்னனாகப்பட்டவரு குழந்தை இல்லாது சிவனையே துதித்து வந்தாராம். அப்படி துதித்து வரும்படியான காலத்தில் சிவனுடைய அருளாலே 3 சரபாரத்தோடு தடாதகை பிராட்டியார் என்ற பேர்நாமத்தோடு ஒரு பெண் குழந்தையை அவதாரம் செய்தாங்க. ஆமா, அப்படி செய்த உடனே அந்த குழந்தையை கொண்டு போய் ஒரு மேனி பொழுதுவன் நமக்கு அறுத்து சகலவிதமான விற்பனைகளும் கற்றுக் கொடுத்து அந்த மதுரை மதியை முடிவு சுட்டி வைத்தாராம் பாண்டிய மன்னன். அந்த அம்மா பார்த்தாங்க. அப்படி இப்படி சூட்டி வைத்த உடனே அப்பாவிடத்தில் நடைபெற்று வெற்றி பெற்று திக்க விஜயம் புறப்படுகிறேன் அப்படி என்று சொல்லி என்று சொல்ல முடியாத 4 வகை சேனையோடு புறப்பட்டு 55 தேசத்தையும் வென்று அப்படி 2வது செய்தாங்க. சத்தியலோகம் வைகுந்தம் அதையும் வென்று 3வதாக கைலாயம் போனாங்க. கைலாயம் புறப்பட்ட உடனே பார்த்தார் பரமக்கடவுள். இந்த அம்பாவை சும்மா விட்டா சரி வராது அப்படி என்று சடைமறைத்து கதிர்மகுடம் தரித்தாரும் கொன்றையந்தார் கருத்தை வேப்பம் உடைமுடித்து விடனா கங்கரலா கட்டி மாணிக்க சுடர்போன் ஏந்தி தடை உருதன் பெண்ணரசி அடிக்க மனம் தலை மேற்கொள்வோம் பார்த்தாரு. தான் அணிந்திருந்த ஆடையாளர்கள் அகற்றி வைத்து 9 நவரத்தினால் எடுத்த ஆடையை அணிந்து கொண்டு ஒரு ராஜாவை போல் தோற்றமளிக்க முடியும் இடத்தில் அவர் எதற்க போனார். நடந்து ஒரு அழகான உருவத்தோடு சென்ற உடனே அந்த அம்மா பார்த்தாங்க. எதற்க அவங்க எங்க இருக்காங்க? நந்திகரத்துக்கிட்ட இருக்காங்க. போன உடனே 3 சனபாரத்துல ஒண்ணு மறைந்தது. அவங்களுடைய விதி என்ன? நமக்கு ஏற்ற கணவர் கண்ணுக்கப்பட்டால் 3 சனபாரத்துல ஒண்ணு மறையும் அப்படி என்று சொன்ன உடனே ஒன்று மறைந்தது. வெட்கமுற்று அவருடைய காலிலே விழுந்து ஐயா நீங்கள் தான் என்னுடைய கணவர் அப்படி என்று சொல்லி சொன்ன உடனே பார்த்தார் பரம கடவுள். அந்த அம்மனை இவர் சுந்தரேச பாண்டியனாகவும் அந்த அம்மாள் மீனாட்சி அம்மனாகவும் திருக்கல்யாணம் செய்து அந்த மதுரை மதியா ஆண்டு வராங்களா. மீனாட்சி கல்யாணம் பெரிய கல்யாணம். அப்பேற்பட்ட சுந்தரேச பாண்டியனாகவும் மீனாட்சி அம்மனாகவும் இருக்க முடியாது. அதனுடைய பாதாரம் தக்கம் இழுப்பூர் கிராமத்தில் கொண்டு இருக்க முடியாது. முத்துமாரி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வீதியுலா காட்சி வந்து நாடகம் நடந்தேறிக் கொண்டு வருகின்றது. உபயம் 5வது உபயமாய் நாடகம் நடந்தேறிக் கொண்டு வருகின்றது. அப்பேற்பட்ட முத்துமாரி அம்மனுடைய பாதாரம் ஊர் பெரியார்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் அரங்கம் அங்கத்தை சேர்ந்த உயர் திருவாளர் நாடக பேராசான் KS துரைராஜனுடைய பாதாரம் தங்களுக்கும் இன்னும் ஒரு மகனாக இருக்க முடியாது ஜெயராமனுடைய பாதத்துக்கும் கைப்பாளத்தை சேர்ந்த செல்வராசனுடைய பாதத்துக்கும் இன்னும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் கர்நாடகத்தை சேர்ந்த நெடுஞ்செழியனுடைய பாதத்துக்கும் மீண்டும் கொக்காமலத்தை சேர்ந்த வரராஜனுடைய பாதத்திற்கும் கோடையடி விரதங்கம் கோடையடி விரதம் இருக்க முடியாது வசந்தராஜ் அவருடைய பாதத்திற்கும் இன்னையன் மாமாவா இருக்க முடியாது தனவேல் கிருஷ்ணபுரத்தை சேர்ந்த ஜெயபால் மாமாவுடைய பாதத்திற்கும் அடியேன் ரகுபதி அநேக வந்தனங்கள் மீண்டும் தந்தையாதான் ஏது
மாலை பாடி பாடி கோடி கோடி கோனாது தேடி தேடி பிள்ளையாது கூடி கூடி உறவாடி சேவை நாடிக்கான மீது கோட் வேணும் மேரி கோவை யாரு வராங்க புள்ளைய தேடின்னு போவோம். அதனால வேண்டி நாம போய் உள்ள வித்தியாசத்துல இருக்கிறாங்களோ இல்ல எங்க அண்ணன் இல்ல சந்திச்சுட்டு போவோம். சரி அப்படியா இருக்கு சரிங்க